வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட்டோட கொஸ்டின் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கலி மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வித் கிரிப்டன் 222 follows the sequence. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ கிரிப்டன் 22ங்கிறது என்னன்னா மேக்ரோ பாலிசைக்ளிக் லிகாண்ட். இந்த மேக்ரோ பாலிசைக்ளிக் லிகாண்டில் சைக்ளிக் ரிங்கில் நைட்ரஜன் ஆக்சிஜன்கிற ஹெட்ரோ ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் ஆக்சிஜன் வந்து 2 ஆட்டம் வந்து ஒரு ரிங்கில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து 2 ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது ரெண்டாவது ரிங்கில் 2 ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் செகண்ட் 2 எழுதியிருக்கும். அடுத்தது மூணாவது ரிங்கில் 2 ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால் 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இன்கேஸ் ஆக்சிஜன் ஆட்டம் 1 ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதில் 2 2 1ன்னு எடுத்திருப்போம். ஓகே, அப்போ 3 ரிங்கிலையுமே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் 1 1 1 போட்டிருப்போம். இந்த கிரிப்டன் 222 கேவிட்டி சைஸ் வந்து 2.8 ஆம்ஸ்டாங் இருக்கும். ஓகே, அப்போ இந்த கேவிட்டி சைஸில் எந்த அயான்ஸ் வந்து ஈஸியாக உட்காரலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அல்கலி மெட்டல்ஸ் வந்து 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனில் தான் அல்கலி மெட்டல்ஸ் அயான்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி வந்து அல்கலின் எர்த் மெட்டல் அயான்ஸ். ஸோ ஆப்ஷன் டி வராது. ஓகே, அடுத்தது ஆப்ஷன் ஏபிசியில் எதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அயான்ஸுக்கும் நம்ம அயானிக் சைஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லித்தியம் அயான்ஸ் வந்து 1.52 ஆம்ஸ்டாங் இருக்கும். அடுத்து சோடியம் அயான்ஸ் வந்து 1.9 ஆம்ஸ்டாங் இருக்கும். பொட்டாசியம் அயான் 2.66 ஆம்ஸ்டாங் இருக்கும். சீசியம் அயான்ஸ் 3.62 ஆம்ஸ்டாங் இருக்கும். இந்த கேவிட்டி சைஸ் வந்து 2.8 ஆம்ஸ்டாங். இந்த 2.8 ஆம்ஸ்டாக்கு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்கக்கூடியது பொட்டாசியம் அயான்ஸ் தான். அப்போ பொட்டாசியம் அயான்ஸை ஈஸியாக அந்த மேக்ரோசைக்ளிக் லிகாண்டில் போய் ஃபிக்ஸட் ஆகி ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ பொட்டாசியம் ஆப்ஷனில் இருக்கிறது என்னென்னா சி தான். அப்போ சி ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது பொட்டாசியம் அப்புறம் சோடியம் அயான்ஸ் வந்து அதோட டயாமீட்டர் சைஸில் வந்து கரெக்டாகவே ஃபிக்ஸடாக பொருந்தும். அடுத்து லித்தியம் அயான்ஸ், அடுத்து சீசியம் அயான் வந்து ஃபிக்ஸடாக பொருந்த முடியாது. ஏன்னா சீசியத்தோட அயானிக் சைஸ் வந்து பெரிய சைஸு அங்கே இருக்கக்கூடிய கேவிட்டி சைஸை விட. ஓகே, அப்போ பொட்டாசியம் அயான் தான் ஃபிக்ஸடாக அதில் போய் கரெக்டாக பொருந்தும். அதனால தான் பொட்டாசியம் அயான் வந்து ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் லிகாண்ட் பிரிப்பென்சிலி ஃபார்ம் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் வித் அல்கலி மெட்டல் அயான்ஸ்? இப்போ எந்த லிகாண்ட் வந்து அல்கலி மெட்டல் அயான்ஸோட சேர்ந்து ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும்? இதில் ஆப்ஷன் ஏல குளோரின் பேஸ்ட் லிகாண்ட் இருக்குது. ஆப்ஷன் பியில் ஆக்சிஜன் கண்டெய்னிங் மல்டி டென்டேட் லிகாண்ட் இருக்குது. ஆப்ஷன் சி பாஸ்பின் பேஸ்ட் லிகாண்ட். ஆப்ஷன் டி ஹேலைட் அயான். இதில் ஆப்ஷன் பி ஆக்சிஜன் கண்டெய்னிங் மல்டி டென்டேட் லிகாண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். ஆக்சிஜன் கண்டெய்னிங் மல்டி டென்டேட் லிகாண்டுங்கிறது ஒரு கிரவுன் ஈத்தர் ஆர் கிரிப்டனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்கே இருக்கக்கூடிய கிரவுன் ஈத்தரும் கிரிப்டனும் சேர்ந்து சென்ட்ரல் மெட்டல் அயானோட ஒரு ஹீலைட்டிங் ரிங்கை ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஹீலைட்டிங் ரிங்கை ஃபார்ம் பண்ணுறதுனால இது மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஆக்சிஜன் கண்டெய்னிங் மல்டி டென்டேட் லிகாண்ட், கிரவுன் ஈத்தர், கிரிப்டன் ஆர் நோன் டு ஃபார்ம் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணம் ஹீலைட்டிங் எப்படி நடக்குது. ஸோ ஹீலைட்டிங் ரிங்கை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இஎன், இடிடிஏ இதெல்லாம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட சேர்ந்து ஹீலைட்டிங் ரிங்கை ஃபார்ம் பண்ணும். ஸோ அது ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி கிரவுன் ஈத்தர், கிரிப்டனும் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும் அந்த அல்கலி மெட்டல் அயானோட சேர்ந்து. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரவுன் ஈத்தர் ஹேஸ் ஹையஸ்ட் அஃபினிட்டி ஃபார் சோடியம் அயான்? இந்த கிரவுன் ஈத்தரில் சோடியம் அயானோட சேர்ந்து எந்த கிரவுன் ஈத்தர் வந்து ஹையஸ்ட் அஃபினிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரவுன் ஈத்தருங்கிறது என்னென்னா ஒரு லிகாண்டு. கிரவுன் 4ங்கிறது லித்தியம் அயான் மேலே மோர் அஃபினிட்டி இருக்கும். அடுத்து கிரவுன் 5ங்கிறது சோடியம் அயானோட மோர் அஃபினிட்டி இருக்கும். ஏன்னா கிரவுன் 5ல் இருக்கக்கூடிய கேவிட்டி சைஸும் சோடியம் அயானோட ரேடியஸும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் அந்த சோடியம் அயான் வந்து ஈஸியாக ஃபிக்ஸடாக அதில் போய் பொருந்த முடியும். ஓகே, அதனால தான் மோர் அஃபினிட்டி இருக்குது. கிரவுண்ட் 6ஓட கேவிட்டி சைஸு பொட்டாசியம் அயானோட சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் அந்த பொட்டாசியம் அயான் கிரவுண்ட் 6ல் போய் ஃபிக்ஸடாக பொருந்தும். அடுத்து கிரவுண்ட் 7 வந்து ருபீடியம் அயான், கிரவுண்ட் 8 வந்து சீசியம் அயான். ஓகே, அப்போ கொஸ்டின் இங்கே கேட்டிருக்குது சோடியம் அயான் கேட்டிருக்காங்க. சோடியம் அயான்ங்கிறது கிரவுண்ட் 5. ஓகே, அப்போ 15 கிரவுண்ட் 5 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் அல்கலி மெட்டல் ஃபார்ம் ஸ்ட்ராங்கஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வித் டைபென்சோ 18 கிரவுண்ட் 6? 18 கிரவுண்ட் 6 இப்போ தான் பார்த்தோம். இதில் பொட்டாசியம் அயான் தான் 18 கிரவுண்ட் 6ல் ஈஸியாக ஃபிக்ஸடாக இருக்கும். அதுதான் மோர் அஃபினிட்டியாக இருக்கும். அதுதான் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அப்போ 18 கிரவுண்ட் 6 அப்படின்னாலே பொட்டாசியம் அயான் தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் கிரவுண்ட் ஈத்தர். இந்த ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் கிரவுண்ட் ஈத்தர், இப்போ கிரவுண்ட் ஈத்தரோட ஜென்ரல் ஃபார்முலா பார்க்கலாம். அதோட ஜென்ரல் ஃபார்முலா எத்திலீன் ஆக்சைடு ஆர் ப்ரொப்ளீன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் எத்திலீன் ஆக்சைடு இருக்குது, ஸோ அது கரெக்ட் ஆன்சர் தான். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன்லையும் எத்திலீன் ஆக்சைடு தான், ஸோ அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். சி ஆப்ஷனில் ப்ரொப்ளீன் ஆக்சைடு இருக்குது, ஸோ அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் லிகாண்ட் ஹேஸ் ஹையஸ்ட் ட்ரான்ஸ் எஃபெக்ட்? இந்த 4 ஆப்ஷனில் எது ஹையஸ்ட் ட்ரான்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ் எஃபெக்டோட ஆர்டர் பார்க்கலாம். யாரெல்லாம் பைபாண்ட் இருக்கும் அந்த லிகாண்ட் எல்லாமே ட்ரான்ஸ் எஃபெக்டில் ஹையஸ்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CN, CO, எத்திலின், NO இதெல்லாம் பைபாண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹையஸ்ட் ட்ரான்ஸ் எஃபெக்ட். இதில் CN தான் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ CN தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ ட்ரான்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பிளாட்டினம் டெட்ராக்ளோரோ காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு அமோனியா வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அமோனியா வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறது டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு குளோரினை அமோனியா ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ குளோரின் வெளியே வந்துடும், அமோனியா வந்து உள்ளே சப்ஸ்டியூட் ஆயிரும் குளோரின் இருக்கிற இடத்துல. ஓகே, அடுத்தது நம்ம அமோனியா அகைன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அமோனியா இருக்குது, இங்கே குளோரின் இருக்குது. ஓகே, அப்போ இந்த அமோனியாவுக்கு டிரான்ஸ்போசிஷனில் இருக்கக்கூடிய இந்த குளோரினில் போய் சப்ஸ்டியூட் ஆகுமா, இல்லை குளோரினுக்கு டிரான்ஸ்போசிஷனில் இருக்கக்கூடிய இந்த குளோரினில் போய் அமோனியா வந்து சப்ஸ்டியூட் ஆகுமா, எந்த குளோரினில் போய் ஈஸியாக அங்கே போய் சப்ஸ்டியூஷன் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ அமோனியாவுக்கு ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகமாக, குளோரினுக்கு ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகமாக அப்படிங்கிறது எதுக்கு அதிகமோ அங்கே தான் போய் அங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, இங்கே இந்த சீரீஸில் அமோனியா இங்கே இருக்குது, குளோரின் இங்கே இருக்குது. ஓகே, அப்போ உங்களுக்கு குளோரின் தான் ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகம். அப்போது குளோரினுக்கு டிரான்ஸ்பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த பொசிஷனில் தான் போய் அமோனியா சப்ஸ்டியூட் ஆகும். அப்போது அமோனியாவுக்கு ஆப்போசிட் பொசிஷனில் இருக்கக்கூடிய குளோரினில் போய் சப்ஸ்டியூட் ஆகாது அமோனியா. ஓகே, அப்போது குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அமோனியா வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா குளோரினுக்கு தான் மோர் ட்ரான்ஸ் எஃபெக்ட் தென் அமோனியா. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த காம்பவுண்டில் டெட்ராமைன் பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கோம். இதில் குளோரின் வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அமோனியாவை ரீப்ளேஸ் பண்ணுது, இந்த குளோரின் போய் ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகே, அப்போ அமோனியா இருந்த இடத்துல குளோரின் போய் சப்ஸ்டியூட் ஆகிட்டு, இப்போ அடுத்த குளோரின் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் குளோரினுக்கு ஆப்போசிட்டில் போய் சப்ஸ்டியூட் ஆகுமா, இல்லை அமோனியாவுக்கு ஆப்போசிட்டில் போய் சப்ஸ்டியூஷன் ஆகுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ட்ரான்ஸ் எஃபெக்ட் வந்து யாருக்கு அதிகம்னா குளோரினுக்கு தான் அதிகம். ஸோ குளோரினுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அமோனியாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு குளோரின் போய் சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, அப்போ ட்ரான்ஸ் எஃபெக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டிரான்ஸ்போசிஷனில் இருக்கக்கூடிய மெட்டலுக்கும் லிகாண்டுக்குள்ள பாண்ட் ஸ்ட்ரென்த்தை வீக் ஆக்கி விட்டுரும். ஸோ அந்த இடத்துல மோர் சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஓகே, அப்போ ட்ரான்ஸ் எஃபெக்ட் இங்கே அதிகமாக இருக்குது யாருன்னா சைனைடு லிகாண்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The ability of ground ether to dissolve ionic salt in organic solvent. அயானிக் சால்ட்டு ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகாது. ஸோ ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கிரவுண்ட் ஈத்தரை யூஸ் பண்ணி நம்ம அயானிக் சால்ட்டை ஈஸியாக டிசால்வ் பண்ணலாம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஈத்தரில் கேவிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த கேவிட்டியில் அயானிக் சால்ட் இருக்கக்கூடிய கேட்டையானை வந்து ஈஸியாக மோர் அஃபினிட்டி இருக்கிறதுனால கேட்டையானை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிடும். ஓகே, அப்போ அந்த கேட்டையானை சுற்றி ஒரு கேப்சூல் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அந்த கேப்சூல் பேர் தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கிரவுண்ட் ஈத்தர் ஆர் சைக்ளிக் பாலி ஈத்தர் தட் கேன் பைண்ட் மெட்டல் அயான். அப்போ அந்த சைக்ளிக் பாலி ஈத்தர் வந்து மெட்டல் அயானை, அந்த மெட்டல் சால்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டல் அயானை அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடும். ஓகே, வித்தின் தியர் ரிங் ஸ்ட்ரக்சர் எஃபெக்ட்லி என்கேப்சுலேட்டிங் தம். ஓகே, அப்போ அந்த மெட்டல் அயானை அந்த சுற்றி அந்த சைக்ளிக் ரிங்கில் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிடும். ஸோ என்கேப்சுலேஷன் சீல்டு த மெட்டல் அயான் ஃப்ரம் த சரௌண்டிங் சால்வெண்ட். அப்போ அந்த ஆர்கானிக் சால்ட் வந்து மெட்டல் அயானை இது ஈஸியாக சீல்டு பண்ணிடும். அப்போ அயானிக் சால்ட் வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த கிரவுண்ட் ஈத்தரை யூஸ் பண்ணலாம். அதுக்கு ரீசன் என்ன, என்கேப்சுலேஷன் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The trans effect in square planar complex is strongest for which ligand? Square planar complexல எந்த ligand வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும் trans effect அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அமோனியா, CN, CL, வாட்டர் இருக்குது. இதில் ஹையஸ்ட்டாக trans effect இருக்கிறது என்னென்னா CN தான். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். இந்த ligand ஸ்ட்ராங் trans effect இருந்துச்சுன்னா வீக்கன் ஆகும் மெட்டல் லிகாண்ட் பாண்டு. ஓகே, அப்போ மெட்டல் லிகாண்ட் பாண்டு வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போசிஷனில் இருக்கக்கூடிய மெட்டல் லிகாண்டோட பாண்டு வீக்கனாக மாறும். ஸோ வீக்கனாக மாறும்போது ஈஸியாக நாங்கன்னா சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஃபார் ஹேலைட் லிகாண்ட் ஸ்கொயர் பிளேனார் பிளாட்டினம் 2 காம்ப்ளெக்ஸ்? அப்போ இந்த கொஸ்டினும் ட்ரான்ஸ் எஃபெக்ட்டில் தான் வந்திருக்கு. ஸோ ட்ரான்ஸ் எஃபெக்ட்டோட ஆர்டரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் ஹேலைட் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அயோடைட் அயான்ஸ் இருக்குது, அடுத்தது புரோமைட் அயான்ஸ் இருக்குது, அடுத்தது குளோரைட் அயான்ஸ் இருக்குது. அப்போ ட்ரான்ஸ் எஃபெக்ட்டில் அதிகமாக இருக்கிறது அயோடைட் அயான் தான். அயோடைட் அயான் தான் ட்ரான்ஸ் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் நியூக்ளியோஃபிலிசிட்டி I-, Pr-, Cl-. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் டிசோசியேட்டிவ் SN1 லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் த ரேட் லா ஃபாலோ. இப்போ SN1 ரியாக்ஷனுங்கிறது என்னென்னா யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். SN1 ரியாக்ஷனை இந்த SN1 ரியாக்ஷன் 2 பாத்வேல நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இப்போ தெர்சரி அல்கைல் புரோமைடு எடுத்துருக்கோம். இந்த தெர்சரி அல்கைல் புரோமைடில் ஃபஸ்ட்டு Br வந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிவிட்டு Pr மைனஸாக மாறிடும். அங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகுறது ஸ்லோ ஸ்டெப்பு. இதுதான் ரேட் டெட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லோ ஸ்டெப்பை தான் ரேட் டெட்டர்மினிங் ஸ்டெப். அடுத்தது இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆன பிறகு
அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் வந்து இந்த கார்போகேட்டையன் அட்டாக் பண்ண வரும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, அப்போ ஸ்லோ ஸ்டெப் தான் ரேட் டெட்டர்மினிங் ஸ்டெப்பு. ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெர்ஷியரி பியூட்டைல் புரோமைடு. ஸோ டெர்ஷியரி பியூட்டைல் புரோமைடுங்கிற சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து மட்டும்தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. அப்போ இந்த சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து மட்டும் இருக்கிறதுனால இது ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபாலோ அண்ட் அவுட்டர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். அவுட்டர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அண்ட் இன்னர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ அவுட்டர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா அங்கே ரெண்டு லிகாண்டுமே ஸ்ட்ராங் லிகாண்டாக இருக்கணும், அதாவது இன்னட் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். இதே இன்னர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸில் ஏதாட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து லவைல் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். ஓகே, அங்கே லிகாண்ட் பிரிட்ஜிங் இன்டர்மீடியேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்னர் ஸ்பியரில் லிகாண்ட் பிரிட்ஜிங் இன்டர்மீடியேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது இன்னர் ஸ்பியர் மெக்கானிசம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அவுட்டர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், அதாவது நோ லிகாண்ட் பிரிட்ஜிங் இன்டர்மீடியேட். அடுத்தது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். நோ சேஞ்ச் இன் கோஆர்டினேஷன் ஸ்பியர், கோஆர்டினேஷன் ஸ்பியர் சேஞ்ச் ஆகாது. அப்படி சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது அவுட்டர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அவுட்டர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரில் ரெண்டு காம்ப்ளெக்ஸும் இன்னட் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். ஓகே, அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸில் உள்ள லிகாண்டும் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டாக இருந்துச்சுன்னா அது அவுட்டர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் சொல்லலாம். இப்போ ஆப்ஷன் ஏல ரெண்டுமே சைனைடு, ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு, ஸோ ஒரு இன்னட் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இங்கே வாட்டர் இருக்குது, ஸோ லவைல் காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் சியில் அமோனியா இருக்குது, ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்டு. ஓகே, இதுவும் லவைல் காம்ப்ளெக்ஸ். அடுத்தது பிளாட்டினம் டெட்ராக்ளோரைடு இருக்குது, இதில் சிஎல் இருக்குது, வீக் ஃபீல்டு லிகாண்டு. ஸோ இந்த மூணுலையுமே லிகாண்ட் பிரிட்ஜிங் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கோஆர்டினேஷன் ஸ்பியர் சேஞ்ச் ஆகும். அதனால் இது இன்னர் ஸ்பியர் மெக்கானிசம் சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ மட்டும் அவுட்டர் ஸ்பியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஃப்ளெக்சினல் பிஹேவியர் இன் மெட்டல் கார்பனில் இஸ் பெஸ்ட் ஸ்டடிட் யூசிங். இந்த ஃப்ளெக்சினல் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மெட்டல் கார்பனேல் அப்படின்னா மெட்டல் அப்புறம் ஒரு CO குரூப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த மெட்டல் கார்பனேலில் இந்த கார்பனேல் லிகாண்ட் வந்து அதோட பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரேபிட்டாக. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ராசஸை நம்ம டைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைனமிக் ப்ராசஸை நம்ம NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப் வச்சு ஈஸியாக டெடெக்ட் பண்ணலாம். NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப் வச்சு நம்ம டெடெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராட் பீக் கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அங்கே லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஃப்ளெக்சினல் பிஹேவியரை டெடெக்ட் பண்ணுறதுக்கு NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான் யூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பி டி ஏன் ராங் ஆன்சர்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ UV விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ்டு ஃபார் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் ஆஃப் மெட்டல் கார்பனேட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த UV விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் ஆகுது. IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெட்டல் கார்பனில் கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் ஆகுது. மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து மாஸ் அண்ட் சார்ஜ் ஆஃப் த மாலிகுல் அதை டெட்டர்மைன் பண்ணுறதுக்கு மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் ஆகுது. ஓகே, அப்போ ஃப்ளெக்சினல் பிஹேவியர் மெட்டல் கார்பனில் கண்டுபிடிக்கிறதுக்கு NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான் யூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டயாமேக்னெட்டிக் அப்படின்னா நோ அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கக்கூடாது. அங்கே ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் இருக்கணும். ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சு, ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டாக இருந்துச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக்காக இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏல வீக் ஃபீல்டு லிகாண்டு, இதில் சென்ட்ரல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் 2+. ஓகே, வாட்டர் வந்து நியூட்ரல் லிகாண்டு, சார்ஜ் 0. ஸோ Fe வந்து 2+ஆக இருந்துச்சுன்னா 3d6 அதோட கான்பிரேஷன். 3d6 4s2ன்னு வரும். 4sல 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் 3d6. ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ பட் வாட்டர் வந்து வீக் ஃபீல்டு லிகாண்டு, ஸோ எலக்ட்ரான் வந்து பேர் ஆகாது. எல்லாமே 1 2 3 4 5 6 எலக்ட்ரான், 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். அதனால் இது வந்து பேராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து FeCN6, இதில் சென்ட்ரல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+ இருக்குது. ஓகே, சைனைடுக்கு -1, 6 சைனைடு இருக்குது. ஸோ -6, -6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் +2. ஓகே, அப்போ Fe2+ தான். இங்கேயும் 3d6 தான். 3d6 இங்கே ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டாக இருந்தால் இங்கே பேரப் ஆயிரும். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய Feயோட அட்டாமிக் நம்பர் 26, 3d6 4s2ன்னு எழுதியிருக்கும் Fe ஆட்டத்துக்கு. அதே மாதிரி Fe2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ Fe2+ல இருந்துச்சுன்னா 4sலேருந்து 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும், 3d6. இங்கே Fe கூட Cn ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு. ஸோ 6 லிகாண்டு பேர் பண்ணி விட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆர்பிட்டாலே ஃபில்அப் ஆயிரும். ஓகே, இங்கே நோ அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அதான் டயாமேக்னெட்டிக் நேச்சர். அடுத்து COF6 3-. இதில் கோபால்டு 3+ல் இருக்குது. கோபால்டோட அட்டாமிக் நம்பர் 27, 3d7 4s2ன்னு வரும். 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் 4sல 2, 3d7ல் 1. ஸோ 3d6. 3d6 ஈவன் நம்பர் தான். பட் ஃப்ளூரைடு வந்து வீக் ஃபீல்டு லிகாண்டு பேர் ஆகாது. அடுத்தது நிக்கலோட ஆக்சிடேஷன் நம்பர் 2+ல் இங்கே இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸில்.
அப்போ நிக்கலுக்கு அட்டாமிக் நம்பர் 28 3d8 4s2 வரும் 2+ இருக்கிறதுனால 3d8 இங்கே ஈவன் நம்பர் தான் பட் குளோரின் வந்து வீக் ஃபீல்டு லிகாண்டு பேர் ஆகாது ஓகே அப்போ ஆப்ஷன் ஏ சி டி ராங் ஆன்சர் பி மட்டும் கரெக்ட் ஆன்சர் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் இன் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி which of the following metal ion form inert octahedral complex இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் எது இன்னட் ஆக்ட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்போ இன்னட் ஆக்ட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம் அப்போ ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது சிமெண்ட்ரியாக இருக்கணும் ஆப்ஷன் பி T3 ஆப்ஷன் சி D5 ஓகே D0வும் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும் D7ங்கிறது சிமெண்ட்ரியாக இருக்காது ஸோ ஆப்ஷன் டி வராது ஓகே அப்போ இந்த இங்கே சிமெண்ட்ரியாக இருக்கும்போது அதுக்கப்புறம் சிஎஃப்சி வேல்யூ கால்குலேட் பண்ணும் யாருக்கு சிஎஃப்சி வேல்யூ வந்து லார்ஜ் நெகட்டிவ் வருதோ அதுதான் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும் ஓகே அப்போ T0 இருந்துச்சுன்னா சிஎஃப்சி வேல்யூ வந்து 0 வரும் இதேமாதிரி T3 அண்ட் T5 நம்ம செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு T5 கான்பினேஷன் பார்க்கலாம் இந்த T5 கான்பினேஷனில் T2Gல 3 எலக்ட்ரான் EGல 2 எலக்ட்ரான் ஸோ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது ஓகே அப்போ நம்ம இதுக்கு சிஎஃப்சி வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் சிஎஃப்சி வேல்யூ வந்து x இன்டு -0.4 டெல்டாவோ y இன்டு +0.6 டெல்டாவோ +ZP ஓகே அப்போ பிங்கிறது பேரிங் எனர்ஜி அப்போ எக்ஸுங்கிறது என்ன T2Gல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்கலாம் T2Gல 3 எலக்ட்ரான் இருக்குது ஸோ 3 இன்டு -0.4 அதே மாதிரி EGல 2 எலக்ட்ரான் இருக்குது ஸோ 2 இன்டு 0.6 டெல்டாவோ இங்கே நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் எதுவுமே இல்லை எல்லாமே அன்பேட் எலக்ட்ரான் தான் ஸோ 0 ஓகே அடுத்தது 3 இன்ட்டு டோட்டலாக இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 இன்ட்டு -0.4 -1.2 அடுத்து 2 இன்ட்டு 0.6 வந்து 1.2 அப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 T5க்கு சிஎஃப்சி வேல்யூ 0 தான் இனி T3 நம்ம கால்குலேட் பண்ணலாம் T3ல எலக்ட்ரான் வந்து T2G ஆர்பிட்டல 3 எலக்ட்ரான் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம் சிஎஃப்சி வேல்யூ 3 எலக்ட்ரான் இருக்குன்னா 3 இன்ட்டு -0.4 அடுத்து EGல எலக்ட்ரான் இல்லை 0 இன்ட்டு 0.6 அடுத்து நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் இல்லை ஸோ 0 இன்ட்டு பி அப்போ 3 இன்ட்டு -0.4 -1.2 டெல்டாவோ ஓகே அப்போ T3க்கு தான் லார்ஜ் நெகட்டிவ் சிஎஃப்சி வேல்யூ வருது ஸோ T3 தான் மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும் ஓகே அதுதான் இன்னட் ஆக்ட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும் ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் த 18 எலக்ட்ரான் ரூல் காமன்லி யூஸ் டு ப்ரெடிக்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஒரு ஆர்கானோமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டியை 18 எலக்ட்ரான் ரூலை வச்சு நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஓகே அப்போ the 18 electron rule used in organometallochemistry to predict the stability of transition metal complex இந்த 18 electron rule எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகாண்ட் இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 18 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதை நம்ம 18 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு ஒரு 18 எலக்ட்ரான் ரூலை ஒரு ஆர்கானோமெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிச்சுன்னா அந்த ஆர்கானோமெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் த கலர் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து கலராக இருக்குது ரீசன் என்ன அப்படின்னா டிடி டிரான்சிஷன் தான் அப்போது இந்த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நம்ம ஈஸியாக கலரை சொல்லலாம் இப்போ K-4க்கு டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருக்காது D0 இருக்கும் ஆனால் இந்த காம்பவுண்டு பர்பிள் கலரில் இருக்கும் அதே மாதிரி K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் இதில் குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +6 ஸோ இதையும் டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருக்காது D0 பட் இது ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது காரணம் என்னென்னா சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் லிகான் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் அதே மாதிரி K2Cr4O பொட்டாசியம் குரோமேட் இந்த பொட்டாசியம் குரோமேட்டும் இங்கே குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +6 இருக்கிறதுனால இங்கேயும் டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருக்காது அப்போ இந்த மூணுக்குமே டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருக்காது D0 தான் ஓகே அப்போ டி ஆர்பிட்டல் இங்கே எலக்ட்ரான் இல்லைனாலும் இங்கே டிடி டிரான்ஸ்ஃபர் நடக்காது பட் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா மூலமாக இந்த காம்பவுண்டு கலராக இருக்கும் இங்கே ஆக்சிஜன்கிற லிகான்லேருந்து சென்ட்ரல் மெட்டல் இடத்துக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால் இந்த காம்பவுண்டு கலராக இருக்கும் மெயினாக ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் கலராக இருக்குது காரணம்னா டிடி டிரான்சிஷன் தான் டிடி டிரான்சிஷனுங்கிறது என்னென்னா ஒரு டி ஆர்பிட்டாலேருந்து இன்னொரு டி ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகிறது தான் டிடி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் காம்பவுண்டு கலராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் த நம்பர் ஆஃப் ESR சிக்னல் அப்சர்வ்ட் ஃபார் CuH2O6 2+ இந்த ஹெக்ஸா அக்வா காப்பர் காம்ப்ளெக்ஸில் ESR சிக்னல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ESR சிக்னலை கால்குலேட் பண்ணுறதுக்கு அங்கே சென்ட்ரல் ஆட்டத்தில் அன்பேட் எலக்ட்ரான் இருக்கான்னு பார்க்கணும் காப்பரோட அட்டாமிக் நம்பர் 29 காப்பர் இதில் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது ஓகே அப்போ காப்பர் 3d10 4s1 சொல்லுவோம் 2+ இருந்தால் 4sல ஒரு எலக்ட்ரான் 3d10ல ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் 3d9 கான்பினேஷன் ஓகே அப்போ 3d9 இருக்கும்போது ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது ஸோ ESR சிக்னல் வந்து கிடைக்கும் ஓகே அப்போ ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது இந்த காப்பர் வந்து 63 அண்ட் 65 நேச்சுரலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த ஐசோடோப் அப்போ இந்த காப்பர் 63 அண்ட் காப்பர் 65 ரெண்டுக்குமே அதோட நியூக்ளியஸ் ஸ்பின் வேல்யூ வந்து 3/2 ஐங்கிறது நியூக்ளியஸ் ஸ்பின்னு ஸோ காப்பர் நியூக்ளியஸ் வந்து 63 அண்ட் 65 ரெண்டுக்குமே அதோட நியூக்ளியஸ் ஸ்பின் வந்து 3/2
அடுத்தது நம்பர் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் மெட்டல் நியூக்ளியே. அப்போ நம்பர் ஆஃப் மெட்டல் நியூக்ளியில் வந்து ஒன்றே ஒன்று தான் காப்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு காப்பர் போட்டாச்சு. அப்போ ஒரு காப்பரோட நியூக்ளியஸோட வேல்யூ வந்து 3/2. ஸோ 3/2 போட்டாச்சு. ஃபார்முலாவில் 1 இருக்குது. ஓகே, அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 3 + 1 4 லைன்ஸ். அப்போ இந்த காப்பர் ஹெக்ஸா அக்வா காம்ப்ளெக்ஸுக்கு நம்பர் ஆஃப் ESR சீனில் வந்து 4 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம கெமிஸ்ட்ரியோட சேர்ந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி PGTRB கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.